ஹாய் காய்ஸ், இந்த வீட்டில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ரிவ்யூ தான் பேச போகிறோம். தமிழ் தலைவாஸ்க்கு மீண்டும் ஒரு தோல்விங்க. பட் எங்காவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் மிஸ்டேக்காக விளையாடிட்டாங்க தமிழ் தலைவாஸ். பட் என்னங்க அது ஒரு மொமெண்டம்ஸில் வின் பண்ணோம், மறுபடியும் சொதப்பிட்டோம். இங்கே இன்றைக்கி சாயல்குள்ளேயே கொஞ்சம் அவசரப்பட்டார், அது ஒரு டிஸ்அப்பாயிண்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நரேந்தர் கொஞ்சம் ஃபார்மில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாருங்க. ஒரு ரைடு போய் 2 பாயிண்டில் எடுத்துகிட்டு வந்தார். திடீர்னு ஏன் ட்ராப் பண்ணிட்டு வேறு கொண்டு வந்தார். பட் அந்த நித்தின் ரைடர் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அவர் பேக் பண்ணாங்கன்னா மறுபடியும் பேக் பண்ணாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் சதீஷ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க தமிழ்நாட்டு வீரர். பட் அவர் கொடுத்த வாய்ப்பை பர்ஃபார்மே எடுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டு வீரர்களுக்கு அவ்வளோக்கா வாய்ப்பு கிடைக்காதுங்க. கொடுக்கும்போதே அது நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சுதாகர் மாதிரி இப்போ நீ கொடுத்தாங்க, ஒரு 5-6 ரைடு போனார், பாயிண்ட்டே எடுக்கலையே. போயிட்டு அப்படியே ஒரு வேகமாக ஒரு 3 பாயிண்ட் எடுத்துட்டேன். இப்போ எப்படி நம்ம நித்தினுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவர் போய் பாயிண்ட் எடுத்து தமிழ் தலைவஸ்க்கு ஒரு போராடினார். அது மாதிரி எடுக்கல. தமிழ் தலைவர் ஸ்டார்டிங்கில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க ரொம்ப அவசரப்பட்டு. அப்போ ரொம்ப நான் எல்லா ரைடு பாயிண்ட் எடுக்க போகணும், ஒரு காம்டவுனே இல்லை, கொஞ்சம் வேகமாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு காம்னஸ் வேணும், அது இல்லாதங்காட்டிக்கு அங்கே கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்கன்னு தோணுது. அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கலாம்னா, தமிழ் தலைவாஸ் கொஞ்சம் காம்டவுனாக விளையாடி நம்ம கொஞ்சம் கூல் பண்ணியிருக்கணும், பொறுமையாக விளையாடி இருக்கணும். ரொம்ப போய் நான் 3 பேர் 4 பேர் நிறைய பாயிண்ட்ஸ் தர்றது, 2 பாயிண்ட் தர்றது, போனஸ் நிறைய தர்றது. போனஸ் எடுத்தாலும் ஒரு காம்டவுனோட அப்படியே எடுத்துகிட்டு போய் கடைசியில் நம்ம சூப்பராக கம்பேக் பண்ணோம். பட் அதனால் வின் பண்ண முடியல. அது ஒரு ரொம்ப ஜெயிக்கிற மேட்ச் நிறைய விட்டாச்சு. இதை ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருக்கலாம். என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு தெரில. பட் இது டிஃபென்ஸ் ஓகே தான், நல்லா பண்ணுறாங்க. இன்றைக்கி சாயல்குள்ளேயே கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டு, அவர் நல்லா பண்ணால் ஓகே. சாகர் வேறு லெவல் இன்றைக்கி பண்ணிட்டாருங்க. அவர் இன்றைக்கே ஐஃபை அவர் மேட்ச்சுக்கு போட்டு சூப்பராக பண்ணுறாரு, கேப்டனும் பண்ணுறாரு. அதேமாதிரி ஈரன் டிஃபெண்டர் ஒருத்தர் வந்தால் சூப்பர் டேக்கிள் நல்லா பண்ணி கொடுத்தாரு. டிஃபென்ஸ் ஓகே. ரைடிங்கில் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய ஓட்டையாக தெரியுது. ஒரு சூப்பர் ஸ்டார் ரைடர் இல்லையோ, அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுறோமோன்னு தோணுது. லாஸ்ட் இயர் நரேந்திர அஜிங்கிய பவர் வச்சு வந்தோம். பட் இந்த டைம் அந்தளவுக்கு நரேந்திர சில மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, சில மேட்ச் சொதப்புறாரு. அஜிங்கிய பவர் இன்னைக்கு பண்ணுறாரு, அவர் அதே தான். 2 பேரும் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஒரு ரைடர் வேணும், அதுக்கு ஜித்தின் ஒரு அளவு கொண்டு வராரு. பட் அவர் அந்த 3 பேர் 4 பேர் கீழே போய் சில டைம் மாட்டிக்கிறாரு. பட் அவர்கிட்ட ஒரு மூமெண்ட் இருக்குது, அவரை பேக் பண்ணல இந்த சீசன், வேறு வழி இல்லை. ஆக்ஷனில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரைடர் யாராவது எடுத்துருக்கணுமோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்னு தோணுது. மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இங்கேருந்து தமிழ் தலைவாஸ் ஏதாவது பண்ணணுங்க. ஒரு தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் ஆசைப்படுறது ஒரு வெற்றி தான். இங்கேருந்து கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா கொஞ்சம் போன மேட்ச் வெற்றி, இந்த மேட்ச் வெற்றி, பிளேயர் ஃபுல்லாக நம்பிட்டு இருந்தோம். பட் மறுபடியும் ஒரு தோல்வியில் ஆரம்பிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹரியானா தோக்கடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்மளோட அவங்க செம டிஃபெண்டிங் யூனிட்டுங்க. ரைடர்ஸ் கொஞ்சம் நிறைய போனஸ் எடுத்துருக்கணும், அது ஒரு மிஸ்டேக்கு. அதேமாதிரி ஜெய்தீப்புக்கு நிறைய பாயிண்ட் கொடுத்துட்டோம், அது பெரிய ஆப்பா போயிடுச்சு. ஏன்னா ஜெய்தீப் பார்த்தோம்னா சூப்பராக ஆடுறாரு கவரில். அவர் சூப்பராக பிடிச்சி போட்டார். கவர் டிஃபென்ஸ் வச்சு அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இன்றைக்குமே. அதே மாதிரி நம்ம சந்திரன் ஜெயித் நல்லா விளையாடினார். அவர் வேறு இன்ஜுரி, பாவம். அவர் கம்பேக் பண்ணணும். என்னதான் ஆப்போசிட் விளையாடினா கூட அவர் நல்லா விளையாடினாருங்க. ஒரு சூப்பர் ரைடர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆனார். அது ஒரு டிசப்பாயிண்ட். பாவம் தமிழ்நாட்டு ஃபேன் தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன். அபிஷேக் நான் பெருமைப்படுறேன். இன்றைக்கி இன்ஜுரிக்கு அப்புறம் இருந்தவனால ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், டீசெண்டாக பண்ணியிருக்காரு. சொத்தப்பில் நிறைய பாயிண்ட் கொடுக்கல, அது வரைக்கும் நல்லது தான் தோணுது. இந்த வீடியோ பிடிச்சா தமிழ் தலைவாஸ் கம்பேக் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.